விஜய் சார் கிட்ட எனக்கு இந்த 100 நாளில் பிடிக்காத விஷயம், நம்பினவங்கள இல்லை நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவங்க நிறைய பேர் பட்டடிச்சிட்டாங்க. தாவேகா வந்து வெறும் பில்டிங் தான் இருக்குது, பின்னாடி பூரா வந்து மைதானம் தான், ஒன்றுமே இல்லை, டெப்த்து கிடையாது சுத்தமாக, கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் டேலண்ட். திமுக எப்படி ஒரு மோசமான கட்சியோ அதே மாதிரி தாவேகா அதை விட மோசமான கட்சியாக வச்சுக்கலாம். அதிமுக எப்படி மோசமான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதாவது விஜய் சார் பிரச்சாரம் பண்ணாரோ, அதை விட மோசமான கட்சியாக எடுத்துக்கலாம். இவங்களை பார்த்து பயந்துட்டாங்க. அண்ணன் கேட்ட கேள்விக்கு பார்த்தா அண்ணன் செஞ்ச செய்கையிலேயே அவங்கெல்லாம் காலி. என்ன செய்கை செய்தார்? இப்படி பண்ணதை தவிர்த்து வேறு என்ன செய்கை செஞ்சார்? அதில் வேறு பெருமை வேறு நிறைய பேர் இப்போ தான் சட்டமன்றத்தை பார்க்குறாங்களா, இதை இந்த கோலத்தை. என்னன்னா அவர் பாடல் பாடி அது வைபாகி அது ரீல்ஸ் ஆச்சு. இப்போ நம்மளும் அதே மாதிரி பாடல் பண்ணி இல்லை நம்மளும் அதே மாதிரி எதனா செய்கை செய்து நம்மளும் ரீல்ஸில் ஃபேமஸ் ஆகணும், ஊரெல்லாம் இன்ஸ்டாவில் நமக்கு தெரியணும் அப்படின்றது தான் அமைச்சர் பெருமக்களோட அந்த சிந்தனையாக இருக்குது. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்ற விவாதத்துல திடீர்னு எந்திரிச்சு பேசின விஜய் என்ன சொல்றாருன்னா, என் டேபிள்ல உங்க ஊழல் பத்தின ஃபைல் இருக்கு, நான் எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ ஓபன் பண்ணுவேன்னு ஒரு பஞ்ச் டைலாக ஒரு சஸ்பென்ஸா சொல்ற மாதிரி சொல்றாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மோர் மார்க்கெட்டில் வந்து இந்த கீரிப்பு பாம்புக்கு சண்டை விடுவாங்க, பார்த்தா சண்டையே விட மாட்டாங்க. கீரியும் அவங்கள்தாவே இருக்கும், பாம்பும் அவங்கள்தான் இருக்குங்க. யாருன்னா போய்ட்டு பாம்புக்கு உள்ளே காட்டா திறந்த பாம்பு குத்திவிடும் பரவாயில்லையா அப்படின்னு காட்டி இப்படி மூடி வச்சுக்கோங்க. கடைசி வரலாம் சண்டையே விட மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல்ன்றது இந்த நாட்டிலேருந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதலமைச்சரும் அதை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி தீர்க்கமாக சொல்கிறாரு. அவர் இந்த மண்ணில் நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார். என்ன நம்பிக்கைன்னா, உங்கள் விஜய் இந்த ஊழலை ஒழிப்பேன் அப்படின்றார். அப்படி இருக்கும்போது என் டேபிளில் இருக்குதுன்னா அப்போ அதை என்ன பண்ண போகிறீங்க? டேபிளில் இருக்குதுன்னா அதை தூசி தட்டி எடுத்து வேலை பார்க்க வேண்டியதுதானே. அதை வந்து டேபிளில் இருக்குது, தேவைப்படும் போது எடுப்பேன் பண்ணட்டான்னா அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லை, இப்போ ஒன்று பண்ணுங்கள், உப்பு மிளகா பூண்டு உப்பு அப்புறம் எண்ணெய் எல்லாம் போட்டு ஊறுகாய் போடுவான் இதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்லெஸ் ஒர்க்கு மோர் தானே. அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் இது வரையிலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழல் கைது கூட பண்ணலை. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் புனித கட்சின்னு நம்ம சொல்லலை. இல்லை நீங்கள் புனித கட்சின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்போ நடவடிக்கை என்னும்போது வரணும். 100 நாளுக்கு மேலே ஆகி இதுவரையிலும் எந்த ஒரு துறையிலுமே இந்த துறையில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல் இருக்குது, இது வந்து தாவேக்க அரசு வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த நாட்டு மக்களுக்கு எதனா ஒரு சமிக்கை சொல்லிக்கணும் இல்லையா? இல்லை ஒரு செய்தி, இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆற்றுப்படுக்கை இருக்குது. இந்த ஆற்றுப்படுக்கையில் இந்த 5 வருஷத்தில் இந்த ஆறு இப்படியெல்லாம் மண் திருடப்பட்டிருக்கு, இவ்வளோ மெட்ரிக் டன் திருடப்பட்டிருக்கு, இதோட மதிப்பு இப்படி. இப்போ சகாயம் ஐஏஎஸ் இருந்தார். சகாயம் ஐஏஎஸ் எல்லாருக்கும் எப்படி தெரியும்? சகாயம் அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சகாயமாக இருக்கிறாரு. யார் போனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டவர் அதை செய்வார், நல்ல பூஜை செய்வார், இல்லை வந்து அவர் வந்து பயங்கரமான வந்து ஒரு முருக பக்தர், அப்படியா சகாயத்தை தெரியும்? அதிரடியா நடவடிக்கை எடுத்தார். சகாயம் என்ன உட்காந்து உங்க பேர் எல்லாம் டேபிள் இருக்குது, நான் விசாரிக்கிறேன் பார்த்தீங்களா, என்ன சகாயம் என்ன பஞ்சடையில் பேசியிருந்தாரா? எடுத்துக்காட்டு. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே ஊழல் நீங்கள் பேசக்கூடாது சாமி, உங்களோட செயல் காட்டணும். இங்கே யாரும் வந்து நல்லவங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய சமிக்கைகள், நீங்கள் காட்டக்கூடிய விவகாரங்கள்ன்றது ஊழல் எதிர்க்கிறீங்கன்னா இந்த நேரம். இப்போ முதல்வன் படம் பார்த்தோம். முதல்வன் படம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு? ஏன்னா அதில் சங்கர் வந்து நாட்டில் இருக்கிற பிரச்சனையை காட்டியிருப்பார். அதை விட அதிகமாக அது முதல்வராக நடிக்கிற அர்ஜுன் அவர்கள் என்னென்ன பண்ண முடியுன்றதை பண்ணி ஒரு நாளில் பண்ணி காட்டுவார். இல்லை ஒரு முயற்சி மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார். ஒரு நாளில் படத்தில் அம்மாங்காரியம் பண்ணுறீங்க, நிஜத்தில் 100 நாள் குத்தா கூட நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னா என்ன? இப்போ இதுவரைலாம் டிவிஎஸ்சி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சில இடத்துல போய் ரைடெல்லாம் விட்டாங்க. கான்ட்ராக்டர்ஸ் எத்தனை பேர் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க? அதாவது கான்ட்ராக்டர் தான் வந்து ஊழலினுடைய அந்த கிணறு, அங்கே தான் சுரக்குது. அது எத்தனை கான்ட்ராக்டர்ஸை இதுவரைலாம் நீங்கள் உங்களோட காவல்துறை ரைடு பண்ணிச்சு? எத்தனை கான்ட்ராக்டர் நீங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணீங்க? எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ரைடு விடுறதை தாண்டி, ரைடுன்றது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணப்படுறது என்ன கேட்டால்.
சும்மா ரைடு விட்றேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அவங்கள மிரட்டி விட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கிக்கிறது, இல்லை அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்து சேர்த்துக்கிறது, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அப்போ மாற்றம் அப்படின்னும்போது உண்மையிலே வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வழக்குகள், இல்லை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிற மாதிரி தரவுகள், அப்படி எதனா சொல்லுவீங்கன்னு பார்த்தியா திருப்பி மறுபடியும். அதாவது திமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் பண்ணியிருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. புதுசா வந்து அதை சொல்றதுக்கு மக்கள்கிட்ட சொல்லறதுக்கு யாரும் தேவை கிடையாது. என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதிமுகல ஊழல் இருக்கு, அதிமுகல ஊழல் அமைச்சர் இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. பாஜக ஒரு வாஷிங் மிஷின் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. காங்கிரஸ் ஊழலுக்குன்னே நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கு, நிறைய கோல்கேட்டு, அப்புறம் 2G விவகாரம்னு காங்கிரஸ் பேரை நாரடிச்சு போயிருக்குது. இதுல வந்து புதுசா வந்து இதை சொல்றதுக்காக நீங்க புறப்பட்டு வந்தீங்க, சினிமா விட்டு எல்லாத்தையும் விட்டு. நடவடிக்கை எங்க? 100 நாள் ஆச்சு. 100 நாள்ல வந்துட்டு ஒரு அமைச்சர் கூட கிடைக்கலையா? ஒருத்தர் கிடைக்கல. 33, 34 பேர் இருந்தாங்க. அதுல ஊழல், இதுல ஊழல். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இல்ல அவர் பேசும்போது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இடைத்தேர்தல்லையாவது நல்லது நடக்கட்டும்னு ஒரு இக்கு வச்சு பேசுறாரு. இப்போ எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு எதுவும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் வெளில சொல்லின்னு செய்யற விஷயம் கிடையாதுங்க. இப்போ ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நல்ல காரியத்தை உடனே செய்யணும். என்னை பொறுத்தவரை ஊழல் ஒழிக்கிறதுன்னு நல்ல காரியம்தான். சரி, விஜயபாஸ்கர் 2 பேர் வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு ஃபைல் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. அந்த ஃபைல் என்ன பண்ணுறதா உத்தேசம்? கரூர் விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களும் 2 பேர் மீதும் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க, குட்கா வியாபாரத்தில் இவருக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்ற மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம கட்சியில் சேர்ந்ததுனால அதெல்லாம் தூக்கி கீழ்ச்சி வந்து ஆடிப்பேருக்கு காவிரி ஆற்றுல அடுத்த வருஷம் தண்ணி வந்ததுன்னா அப்போ தண்ணியில் போட்டு அமுச்சு விட்டுடலாமா கடலுக்கு? சொல்கிறதுன்றது இங்கே முக்கியம் இல்லை. அவரு பாஷையிலே சொல்லணும்னா டாக் மோர் ஒர்க்லெஸ்ஸாக மாறிடக்கூடாது. அது வந்து எப்படி இருக்கணும்னா டாக்லெஸ் ஒர்க் மோராக மாறணும். அதனால் வந்து இந்த பஞ்சு டயலாக் நிறைய பார்த்துட்டோம். பஞ்சு டயலாக் பார்த்து தானே நிறைய பேர் பஞ்சு பண்ணி ஓட்டு போட்டாங்க. திருப்பியும் மறுபடியும் பஞ்சு டயலாகா ஃபர்ஸ்ட்லேருந்து? இல்லை, அதான் எனக்கும் கேள்வி. இப்போ அந்த கொஸ்டின் அவரை நோக்கி வரல, சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட கேட்ட கேள்வி எதுக்கும் பதில் சொல்ல. இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் எந்திரிச்சு ஒரு பஞ்ச் டைலாக் மட்டும் பேசிட்டு உட்காந்துட்டாரு. உண்மையில ஒரு ரீல்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்கல்ல. இல்லை, அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஸ்கிரிப்டில் இருக்கு மேன். ஸ்கிரிப்டில் வந்து அவரை டைரக்ட் பண்ணுறவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு ஊழலை பற்றி பேசவும், ஏஞ்சி பஞ்சு பேசி எதிரிகளை டிஞ்சு பண்ணவும் அப்படின்ற மாதிரி டயலாகில் இருந்திருக்கும். அதை பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு வாட்டி கருணாநிதி அப்படின்னு சொல்லலாம், ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லிட்டு சாரி அப்படின்னாரு. அப்புறமா இன்னொருத்தர் மந்திரி சொல்கிறாரு, அப்புறம் இவர் ஏச்சு சாரிங்க அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் கண்டென்ட் ஆகுது அன்றைக்கி ஃபுல்லாக. அப்போ டெய்லி கண்டென்ட் கொடுக்குறது என்ன? பிக் பாஸ் வீடாது, நாள் 8 இன்று அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே எல்லாரையும் காட்டுற மாதிரி சட்டமன்றத்தில். அது மாதிரி இப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சட்டமன்றம் மக்கள் பிரச்சனை பேசுகிற இடம். நீங்கள் என்ன சொன்னோன்னா ஊழல் நீங்கள் ஒழிக்க போகிறீங்க அப்படின்னா ஊழலில் யார் இதுவோ ஒரு அதிகாரி மீது இது வரலாம் ஒரு ஒரு நடவடிக்கை. ஏன்னா ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு கான்ட்ராக்டு 100 நாளில் இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் கிடைக்கலையா? அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ரெய்டு பண்ணுறது அது எல்லா காலத்துலையும் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து டிவிஎஸ்சியில் வந்து எப்படின்னா, சார் தாசில்தார் 40,000 கேட்குறாரு, சார் பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து 1,00,000 கேட்குறாரு, சார் அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இதுக்கு வந்து இவ்வளோ காசு கேட்குறாங்க, பில்லு ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்கும்போது அது போவாங்க. அது எப்படின்னா இந்த டிவிஎஸ்சி ரைடு வந்து எப்படின்னா ஒரு 4 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து வழக்கறிஞராக அது வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னாலும் சரி, பத்திரிகையாளராக அது தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம நேர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு 4 பேர் வராங்கன்னா அந்த முனையிலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி சொரிவார். அவர் சொரிஞ்சாருன்னா என்ன அர்த்தம்னா உள்ளே போய் பணத்தை கொடுன்னு அர்த்தம். அவர் சொரிஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே 2 பேர் போகிறாங்களா, அவன் வந்து என்ன பண்ணுவான், தலையெடுத்து சீப்பு வரும் இவன் பார்க்குற மாதிரி. சீப்பு வரன உடனே என்ன பண்ணுன்னா உள்ளே யாருன்னா ஆல்ரெடி இருப்பாங்க பாரு, அவங்க போய் லப்பக்குன்னு கையில் பிடிப்பாங்க. கையில் பிடிச்ச உடனே வெளியில் ஓடாமல் இருக்கிறதுக்கு, அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு வெளியில் 2 பேர் போடுவாங்க. அப்போ ஒரு 5-6 பேர் டீம் போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் முன்னாடியெல்லாம் வந்தோம்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, அது உள்ள கையை விட்டால் பிங்க் கலரில் ஆகிடும். அப்போ இந்த ரசாயன கலந்த நோட்டை வந்து கொடுத்ததாகவும் அந்த நோட்டை அவங்க தொட்டாங்க வாங்கினாங்கன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அது எழுதக்கூட மாட்டாங்க, நாட் கோஆபரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு லைன் எழுதிடுவாங்க. மற்றபடி அந்த பணம் அதுக்கு சீரியல் நம்பர் எல்லாரும் எப்படி ஸ்டப்புன்னு பிடிப்பாங்க. அதே தான் இப்பவும் நடக்குது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுது போச்சு கொள்ளுன்னா அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்திட்டு, அதாவது ஒரு வண்டியை வந்துட்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வண்டியை வந்து ஒரு 60ல் இயக்கிட்டு, 40லேருந்து அது 60ல் இயக்கிட்டு 100 கிலோமீட்டரில் செயல்படுது தெரியுங்களா அப்படின்ற மாதிரி அது ஒரு பிரச்சாரம். அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறது. ஏன்னா இவர் பேசினாருன்னா எல்லாம் பார்க்குறாங்க, அவரை பிடிக்கும். இப்போ தேட்டரில் படம் வேறு வரதில்லை,
அவரு இப்போ படத்தில் போய் இப்ப நடிக்க போகிறதில்ல. அதனால அவரை பார்க்கணும், பார்க்க பார்க்க பிடிக்குது. அவர் பேசுறதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்குது. அதனால அவர் என்ன பண்றாரு, பேசினே இருக்கிறாரு. அதாவது பேசினேன்னா பஞ்ச் டயலாகா, மற்றபடி இஷ்யூஸ் ஃபுல்லா டைவர்ட் பண்ணி இவர் பேசுறத ஒண்ணுமே இல்லாம இவர் பேசுற டயலாக்ஸ் ஒரு நரேட்டிவாவே பண்ணிட்டு இருக்காங்களா? அது ஒரு 100% அதான். அதில் வந்து மாற்று கருத்துலாம் எனக்கு அப்படி தெரியல. என்னன்னா, இப்போ உங்க மீது ஒரு வழக்கு இருக்கு. உங்கள நான் விசாரிக்கணும். இல்ல உங்கள நான் ஏதோ வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து நீங்க தப்பு பண்ணியிருக்கிறீங்க. நான் ஒரு அரசியல் ரீதியா எனக்கு வந்து அது ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னா, நான் அத சொல்லிட்டா செஞ்சுட்டு இருப்பேன். நாளைக்கு உங்க வீட்ல திருட போறோம் சாமி. சொல்லப் போறேனா? நாளைக்கு உங்க வீட்ல அப்படி சொல்லிட்டா திருடுவீங்க. சைலண்டா வந்து அ ஏறி குதிச்சு போ. ஒரு எடுத்துக்காட்டு, ஏதோ ஒரு செயல் செய்ய போறீங்க. எதிரணிய திக்குமுக்காட வைக்க போறீங்க. இல்ல அவருக்கு ஏதோ ஒரு குழிய பறிக்கிறீங்க. அரசியல் ரீதியா வச்சுக்கோங்க. சொல்லிட்டா செய்வீங்க. ஷோ அவர்கள் சொல்வாரு. சிபிஐ வரும், சிபிஐ வரும், சிபிஐ வரும்னு சொல்லுவாங்க. சிபிஐ வரும், ஆனா வராதுன்ற மாரி சொல்லுவாரு. அது என்னன்னா, இந்த 2G கேஸ்ல அப்பவே ராமசாமி வந்து ஒரு தீர்க்கதரிசி. இதெல்லாம் வந்து மிரட்டுறதுக்கும், உருட்டுறதுக்கும் போடுற கேஸுகள். இது வந்து தீர்ப்பும் வராது, தண்டனையும் வராது. இதுல வந்து சார்ஜ் ஷீட்ல தாண்டி இதுல எதுவும் நிக்காது அப்படின்ற மாரி எப்பவோ சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த காணொளிலாம் இருக்கும். நான் கிட்டத்தட்ட அப்படிதான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சமிக்கை அரசியல். இது வந்து இந்த அரசியல் பண்றாங்க. பொதுவா சபாநாயகர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தான் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். ஆனா இந்த சபாநாயகருக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்களை கட்டுப்படுத்துறதே பெரிய வேலையா இருக்கு. தேவையானதை மட்டும் பேசுங்க, தேவையானதை மட்டும் பேசுங்கன்ட்டு அமைச்சர்களை தான் அதிகமா கண்டிக்கிறாரு. அது அவர் நடுநிலையா இருக்காருன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல அமைச்சர்கள்லாம் ஒரு ஆர்வ கோளாறுல லூஸ் டாக் விடுறாங்களா? ரீல்ஸ்ல நம்ம ஏதாவது பஞ்ச் பேசினாதான் கண்டென்ட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே அதை ஃபோக்கஸ் பண்ணியே பேசுறாங்களா அன்வான்டா? அதாவது அவங்கவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்கிறாங்க. இந்த சட்டமன்றம் ஒரு விசித்திரமான ஒரு சட்டமன்றம். இப்போ ரீல்ஸ் தெரிஞ்சவங்க, கண்டென்ட்டை உற்பத்தி பண்ணுறவங்க, டிஜிட்டல் கிரியேட்டர்ஸு, டிக்டாக்ல வைப்பு பண்ணுறவங்க அது பண்ணுறாங்க. பாராட்டணும், முதலமைச்சரை பாராட்டி வாங்கணும், முதலமைச்சரை பாராட்டி பேசணும், அவரோட அன்பு புஸ்தகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களா புள்ளி விவரம் சேகரிக்கணும், தரவுகளோட வரணும் அப்படின்றதை தாண்டி ஏதோ இப்போ இப்போ ஒரு புக் எடுத்துட்டு வந்தாரு. போதை கலாச்சாரம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக பாலியல் சிண்டல் அப்படின்லாம் ஐயா ஆதவ் பேசினார். அவர் பேசினவொன்னே என்ன ஆகி போச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலின் திருப்பி ஒரு 2, 3 கேள்வி கேட்டவொன்னே அதுக்கு மேலே அங்கே பதில் இல்லை, சிக்குமுக்காகுது. அப்போ பேரவைத் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன இவங்களை பேச விட்டா பிரச்சனை பெருசாகுது, செல்ஃப் சைடு கோல் ஆகுது. நீங்கள் குட்கா விஜயபாஸ்கர்னு பேர், அவர் பேரே பாருங்க, குட்கா பாஸ்கர். குட்கா விஜயபாஸ்கர் தான் அடைமொழி. இப்படி அடைமொழி வாங்கின்னு வந்தவரை வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி போதைப் பொருளை பற்றி எதிர்த்து பேசுவீங்க? இப்போ இந்த நியாயத்தை யார் கேட்குறது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, 100 நாள் ஆச்சு. இந்த 10 ரூபா வாங்குறீங்களா இல்லையா, ஒழிஞ்சுதா இல்லையானா அமைச்சரே சொல்கிறாரு, இல்லை அந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு அமைச்சர் சொல்கிறாரு. நானும் கூட ஒரு ஐடியா கொடுத்தேன். என்னன்னா, உண்மையிலே இந்த ஆட்சி ஏதோ தப்பிச்சுக்கிட்டோம் நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், ஒரு 5 ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட்டும், ஒரு 2 ரூபா வந்து ஏதோ ஒன்று ஒரு இந்த பேர்ல்ஸு பாஸு அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ஒரு கவரில் போட்டு குத்துட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு ஏதோ கொடுக்குறோம். அது என்ன ஆகிடும், இப்போ ஊறுகாய் பாக்கெட்டுன்னா ₹1 இருக்கும் ஹோல்சேலில், அது 5 ரூபான்னு விலையை போட்டுக்கோங்க மேலே. அப்புறம் அந்த இந்த பேர்ல்ஸோ இல்லை பாஸோ அது ஒரு 5 ரூபா. நான் 10 ரூபா சும்மா வாங்கலை, இந்த புடி ஏதோ ஒன்று அப்போ ஒரு சைட் டிஷ்ஷும் கொடுத்தா மாதிரியாச்சு. கடையில் ஊறுகாய் பாக்கெட்டு 10 ரூபாய்க்கும் கணக்கு காட்டின மாதிரி ஆகிப்போச்சு. அது மாதிரி சிந்தனைலாம் வரல. அதை விட வேறு பெருசாக தான் அவங்களுக்கு யோசனை வருது. அப்போ 10 ரூபாவை இன்னும் ஒழிக்கல. ஆனால் பாடல் பாடணும், நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடல் பாடணும். அப்போது என்னன்னா, அவர் பாடல் பாடி அது வைபாகி அது ரீல்ஸ் ஆச்சு. அப்போ நம்மளும் அதே மாதிரி பாடல் பண்ணி, இல்லை நம்மளும் அதே மாதிரி எதனா செய்கை செய்து நம்மளும் ரீல்ஸில் ஃபேமஸ் ஆகணும், ஊரெல்லாம் இன்ஸ்டாவில் நமக்கு தெரியணும் அப்படின்றதான் அமைச்சர் பெருமக்களோட அந்த சிந்தனையாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணணும். பேரவைத் தலைவர் வந்து ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அரசியலில் அவருக்குன்னு ஒரு பாணி பேரை கெடுத்துக்காத ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பொலிட்டிஷியன். இவருக்கு தெரிஞ்சது என்ன, சட்டமன்றத்தை எப்படி கண்ணியமாக நடத்தின்னு போகணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. அவரும் எவ்வளோதான் சமாளிப்பார். இப்போ இது எப்படின்னா, இப்போ 2 கோச் இருக்காங்க. இவரும் ஃபுட்பால் டீம் வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட ஃபுட்பால் டீம் வச்சுக்குது. அந்த ஃபுட்பால் டீம் வந்து நல்லா ஆடும், பந்தை போட்டு ஆடும், லாங் பால் ஆடும், ஷார்ட் பால் ஆடும், டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவோம். இவங்க நாங்கள் ஆஃபென்ஸ் ஆடுவோம், நாங்கள் டிஃபென்ஸ் ஆடுவோம், நாங்கள் ஸ்ட்ரைக் ஆடுவோம், நாங்கள் சிலாகினே போய் அப்படி ஆடுவோம், இப்படிலாம் இவங்க பேசுவாங்க. ஆனால் இவங்க போடுறது எல்லாமே ஃபவுல் பண்ணி ஆடுறது. அதாவது இந்த வட சென்னையில் காடா போட்டு விளாட்றதுன்னுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபவுல் பண்ணு பரவாயில்ல, அவன் விட்டா அவங்க கோல் வச்சுருவான்னு சொல்லிட்டு போய் முட்டுறது, காலத்து போய் குறுக்கில் விடுறது, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த கோச் வந்து பதறுவார். ஏன்னா இவருக்கு தெரியும்ல இவர் டீமை பற்றி. அவர் என்ன பண்ணாரு, பார்த்தாடு அது இது பண்ணாத அது பண்ணாதான்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பதட்டத்துக்கு வந்து ஐயா ஜேசிடி பிரபாகரை தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கே தெரியுது அவங்க ஆளுங்க பண்ணுறது பேசுறது ஃபவுலு, அப்படி வேண்டாம், இது ஒன்று பேசுனா அங்கே திருப்பி பேசுனா சட்டமன்றத்தில் சிக்கலாகும்னு அவருக்கு தெரியுது.
பட் இவங்க புதுசு இல்லையா, இன்க்ளூடிங் முதலமைச்சர், அவங்களுக்கு தெரியல, அதனுடைய நோக்கம் தீவிரம் புரியல. இப்போ ஒரு சட்டமன்றத்தில் நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க, அடுத்த கூட்டத்தொடருக்கு என்ன ஆயிடும், எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணின்னு வருவாங்க. இப்போ லைவ் போகுது, பாதியில நிப்பாட்ட முடியாது, இல்லை பியூஸ் கேரியரை பிடுங்க முடியாது. லைவ் போடும்போது அப்போ அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களா இல்லையான்றது தெரிஞ்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெட்ட பேர் எதனால, போதிய அளவுக்கு சரியா பண்ணல. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர், ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கல. ஓபிஎஸ் அவர் என்னங்க, அவர் பாட்டுனா அமைதியா இருப்பாருங்க அவர், அப்படி இவங்களுக்குலாம் ஏன் இந்த கெட்ட பேர் வந்தது, இதுக்கு முன்னாடி யாருன்னா தெரியுமா? மக்கள் 5 வருஷம் பார்த்தாங்க. இதுவரையிலும் விஜய் சார் வந்து ஹீரோவாகவே நடிச்சிட்டார். இப்போதான் முதல் தடவையா ஒரு நிஜமான ஒரு கதாபாத்திரத்துக்கு வராரு. அவர் அதை ஹீரோவா இருக்கிறாரா இல்லை அவர் வில்லனா மக்கள் பார்க்க போறாங்களான்றது தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இது வந்து ஸ்கிரிப்டட் டைலாக் கிடையாது. படத்துலலாம் யாருக்குன்னா ஒரு பிரச்சனைனா பொங்கி எழுற ஒரு கதாபாத்திரத்துக்கு உண்மையில நிறைய பிரச்சனை எது வந்து கொடுத்துட்டீங்க இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? அப்போ அவருக்கு என்னன்னா இது ஒன்று, இது சரியாகும். ஒன்று விஜய் சாரே மாறி he has to become a good chief minister. அவர் குட் சீஃப் மினிஸ்டராக மாறலன்னா பப்ளிக் வந்து பேடாக மாறிடுவாங்க. பப்ளிக் இப்போ குட்டாக இருக்கிறாங்க, பப்ளிக் பேடாக மாறினா என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியை எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. அப்போ பப்ளிக்கு குட்டாகவே இருக்கணும், நீங்கள் குட்டாக இருக்கணும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதில் வந்து இந்த ரீல்ஸு இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும், நாள் போக போக வந்து அது அது பழசாயிடும். எது இன்னைக்கு ஆயுதமாக இருக்குதோ அதுவே அந்த ஆயுதமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வரும். அவர் அமைச்சர் சரத் வந்து விஜயோட படம் பெயர்களெல்லாம் வச்சு ஒரு கவிதை மாதிரி வாசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் ரமேஷ் வந்து உதயநிதி எந்திக்கலன்னு சொல்லி பேசி மொக்க வாங்கினாரு. அடுத்து இவர் அமைச்சர் பிரபு வந்து வண்டல் மண்ணை பற்றி பேசி எடப்பாடிகிட்ட மொக்க வாங்கினாரு. ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வராங்களா? அவங்க வந்து ஒரு துறையின் அமைச்சர், அவங்களுக்கு அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டால் எல்லா டேட்டாஸு தேவையான விஷயங்களை கொடுப்பாங்க. பட் அதை மீறி வந்து பேரவையில் தேவையான விஷயத்த பேசுறதுக்கு இன்கேப்பபிளாக இருக்கிறாங்களா? அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்கு. ஒரு 4 பேரை வேலைக்கு எடுத்து தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அரசு சார்பிலையோ 4 பேருக்கு வேலையை சொல்லி, இப்போ இவர் பிரபு இருக்கிறார் அமைச்சர், அவர் வந்து மண் பற்றி பேசணும்னு நினைக்கிறார். ஏதோ ஒரு 2 ஆற்று படுக்கையை ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக ட்ரோன் பிக்சரில் ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்து, அவருக்கு ட்ரோன்னா வேறு பிடிக்கும், நிறைய ட்ரோன் வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்கில் விட்டார். ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கூகுளில் வந்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி இது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததுன்னா கூட சம்டைம்ஸ் எதுனா பிக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும், இல்லை வந்து எதுனா ரெஃபரன்சஸ் இருக்கும். ரெஃபரன்ஸ் எல்லாம் சேகரித்து பாருங்கள், பேரவைத் தலைவரை இப்படி இருந்த ஆறு இப்படி மாற்றி எப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இப்படி இருந்த மலையே காணும், இப்படி இருந்த பாறையே காணும், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த குவாரியில் இந்த பிரச்சனை, இந்த இடத்துல இந்த குவாரியில் இப்படி பிரச்சனை அப்படின்னு புள்ளி விவரத்தோடு சொல்லலாம். ஆனால் பெரிய பெரிய இந்த கிரனைட் நவுத்தின்னு போகிறவன், கிராவல் திருடின்னு போகிறவன், மணலாக எடுத்துன்னு கன்னியாகுமரி ஓட்டின்னு போகிறவங்க, கேரளாக்கு எடுத்துன்னு போகிறவங்களெல்லாம் விட்டாச்சு. இந்த வண்டல் மண் விவசாயிங்க எடுத்துன்னு போயிட்டாங்களாமா. அதை விவசாயிகள் போர்வையில் வண்டல் மண் முன்ன நிறைய எடுத்துன்னு போயிட்டாங்க, விவசாயிகள் போரில் மாஃபியா அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. இது வந்து என்னடா இது, டக்குன்னு ஐயோ ஆல்ரெடி விவசாயிகள் கோபமாக மாஃபியான்ற வார்த்தைன்னா டக்குன்னு விசாரித்து சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு, குரல் வந்தோன்னா டக்குன்னு பேரவையிலேருந்து அந்த வார்த்தையை நீக்கிட்டார். அது அவரோட சாமர்த்தியத்தை, யார் பேரவைத் தலைவரோட அந்த உஷார்னஸ், அங்கே எதிரில் வெயிட்டிங் இபிஎஸ். ஸோ அப்போ இது என்ன காட்டுதுன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் போதிய அளவுக்கு பத்தலை ஒன்று. ரெண்டாவதுக்கு ஒரு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு சில தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து யாருக்கும் இங்கே நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம். அப்போது அதை பிடிக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், அதில் விவரம் பத்தலை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்துட்டு பொதுவாக நீங்கள் அதை பண்ணீங்க. இப்போ சரி மணல் திருடு போச்சு, வண்டல் மண் எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா சரி, யார் எடுத்துன்னு போனா வண்டல் மண்? அது இவ்வளோ மிஸ்யூஸ் ஆயிருக்குன்னா அந்த மிஸ்யூஸ் ஆயிருக்குன்னு ஒரு டேட்டாவே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கலாம்ல. வெறும்னே பொதுவாக பேசுனா நீங்கள் அமைச்சர்ன்றதுனால உங்களால் பேச முடியுது, வேற எதிர்கட்சியில் அப்படி பேச முடியுமா? அது ஆதாரம் இல்லாதது இங்கே பேசக்கூடாது, உடனே டக்குன்னு ஏஞ்சிருவார். யாரு? நம்ம ஐயா இவர் முன்னவர் பேரவைத் தலைவரே, பேரவையின் வாயிலாக தாங்கள் அறிய விரும்புவது ஆதாரத்தில் இல்லாத ஒரு தகவலை அவர் சொல்கிறார். ஆகவே இது வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய மானியத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நேரம் வேற ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்ற டப்பு நோக்கம். அப்படியே பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ டீசெண்டாக இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நோக்கன்றது என்னது, ஒரு விவாதத்தை மடைமாற்றம் பண்ணும். அதுதான் ஐயா செங்கோட்டையன் பண்ணுறாரு. இப்போ பாருங்க, இப்போ செங்கோட்டையன் அவர்களும் ஜேசிடி பிரபாகரும் இல்லைன்னா தாவேக்காவோட நிலைமை என்ன? இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிரும். பாதி எக்ஸ்போஸ். அதாவது எப்படின்னா, இந்த ஒரு படத்தில் காட்டுவாங்க, ஐயா வடிவேல் வந்து போயிட்டு இருப்பாரு, அவர் ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி, அப்போ வந்து போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை திறந்து போகிறார். கதவு திறந்து பார்த்தா அந்த பக்கம் எதுவுமே இருக்காது, மைதானமாக இருக்கும்.
கல்லஞ்சக்காரங்களா இருக்கிறாங்க, போயிட்டு தானே வரன்றாங்க. அந்த மாதிரி தாவேகா வந்து வெறும் பில்டிங் தான் இருக்குது, பின்னாடி பூரா வந்து மைதானம் தான், ஒண்ணுமே இல்லை, டெப்த்து கிடையாது சுத்தமா, கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் டேலண்ட். அதாவது வந்து ஒரு என்ன ஒரு சொல்றது, எம்எல்ஏக்கள் வந்து வீக்கா இருக்கிறத கூட ஓகேன்னு விட்டுலாம். இன்னும் மினிஸ்டர்ஸ் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்துல இருந்துட்டும் ஒரு குறைந்தபட்ச உழைப்ப கூட போடாம இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது? சரிங்க. இப்போ இந்த கட்சியில வந்து உதாரணத்துக்கு நல்லா பேசக்கூடிய, செயல்படக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தாவேக்கால. அதான், ஆனா ஏதோ சம் காரணங்களால அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உதாரணம் சொல்லலாம், முஸ்தபா. முஸ்தபா வந்து இன்னைக்கு, ஆமா, முஸ்தபா வந்து மதுரையில மத்தியில நின்று பிடிஆர் ஜெயிச்சவர். என்ன காரணமோ ஏதோ தெரியல, முஸ்தபாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தாவேக்கால வந்து எடுத்துக்காட்டும், இனி எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா, எதுக்கு இப்போ விஎஸ் பாபு வந்து உதாரணத்துக்கு, விஎஸ் பாபு கூட நீங்க ஒரு அமைச்சரா ஆக்கலாம். ஆனா சென்னையில ஆல்ரெடி நிறைய பேர் ஆக்கிட்டீங்க. அடா சரி, விஎஸ் பாபு இப்போ விஎஸ் பாபு வந்து ஏதோ தத்தக்கா புத்தக்கன்னு வளருவார். இப்போ இது விட, அதாவது 42,400 800 அப்படி சொல்றதுக்கு பதிலா ஏதோ, ஏன்னா கவுன்சிலரா இருந்திருக்கிற அந்த அனுபவம் இருக்கு அவருக்கு, வந்து பெரிய நல்ல பேருனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏதோ இது பண்ணணும். எதுக்குன்னா நம்ம சொல்றோம், இந்த மாதிரி வந்து அங்கே தேடி பார்த்தா ஒரு சிலர் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன அப்புறம் பயிற்சி வேற இதில் நடத்தினாங்க, பயிற்சியெல்லாம் வச்சு தேர்ச்சி பண்ணியே இந்த நிலைமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசுவாப்புல. அப்போ அதிமுக வந்து கடைசி நேரத்தில் போய் சீட்டு வாங்கி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, திமுக இருந்து இந்த கட்சிக்கு முன்னாடியே சைலண்டா தெரியாம போய் சேர்ந்து சீட்டு வாங்கி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, தாவக்கையில் ஒரு சில பேர் இப்போ பேசக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், நமக்கு ஃபுல்லாக தெரியல. அப்போ அவங்களோட டீம் அந்த பெஸ்ட் டீமை தான் அனுப்புறாங்க. என்னன்னா ஒரே நேரத்தில் ஒரு 30 மினிஸ்டருக்கு மேலே சப்ளை பண்ற அளவுக்கு கட்சியில் ஆள் இல்லை. சரி, காங்கிரஸ்ல குத்தாங்க, அவர் விஸ்வநாதன் இருக்கார் பாருங்க, அருமையான பேச்சாளர். அவர் பேசுறத பார்த்தா நீட்டை வந்து ஜி ஜின்பிங் கொண்டு வந்த மாதிரியே இருக்கும். சைனாலேருந்து நீட்டு தேர்வு எடுத்துன்னு வந்து திணிச்சு போயிட்டாங்க பேரவைத் தலைவரே ரேஞ்சுக்கு பேசுறாரு. அதாவது யாராவது புதுசாக வந்து கேட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் நீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு பேசுவார், நல்ல தமிழ் பேசுவார். ஆனால் வாயை திறந்தாவே உண்மைக்கு புறம்பா என்னென்னலாம் பதிவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்றாரு. நீட்டு தேர்வை அந்த கட்சி தான் கொண்டு வந்ததுன்றது ஒரு இடத்துல கூட அவர் ஒத்துக்கிட்டோ அல்ல அதை பற்றிலாம் பேச மாட்டார். பார்க்கும்போது இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, இதை வந்து நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும், முதல்வர் நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு என்ன கவலை, ஆமாம் உங்களுக்கு என்ன கவலை, இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அவர் பேச்சு. அப்போ ஒன்று இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, அப்புறம் அடுத்த அண்ணன் வன்னியரசு, இப்போ அமுதன் ஆகட்டும் கொலையாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து தனுஷோட கொலையாகட்டும், இப்போ இதே இவங்கெல்லாம் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த சமுதாய குழந்தைகள், இதே வேற யாருன்னா ஆட்சியில் இருந்து இப்படியெல்லாம் நடந்ததுன்னா நீங்களாம் எப்படி காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு சந்திரமுகி ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடி இருப்பீங்களா? பயங்கரமா ராரா இக்கட ராரான்னு சொல்லிட்டு கத்தி ஹைப்பீச்சில் கத்தி கூச்சல் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோட பர்ஃபார்மன்ஸு டவுனு. ஷாஜகான் அவர் வந்து இந்த ஷாஜகான் படத்தில் பாட்டு வரும், மின்னலை பீடித்து மின்னலை பீடித்து மேகத்தில் கோர்த்து, அந்த மாதிரி டுவேட் மோடில் இருக்கிறாரு அவரு. அப்போது கூட்டணி கட்சின்னு நீங்கள் சீட்டு கொடுத்தது எதுலையுமே பர்ஃபார்மன்ஸில். அவர் ராஜேஷ் வந்து அவர் அமைச்சர் இருக்கிறாரு, இல்லை அவரால் பிரச்சனை கிடையாது, ஆனால் அவரால் பாயிண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் இப்போ அமைச்சர் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஒரு ஏன் சார் எதனா பேசுவார் பார்த்தா பேரவைத் தலைவர் அப்போதான் ஓப்பனிங் பண்ணும்போதே இல்லைப்பா ஒகார்பா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய பேர். அப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி வந்து அப்புறம் ஐயா நிர்மல்குமார் பேரவைத் தலைவர் வாயை விட்டே சொல்லிட்டாரு, யாரு கவனத்தை ஈர்க்கிறதுக்குங்க இதெல்லாம் பேசுறீங்க, ஏங்க அமைச்சரே ஆயாச்சு, அதுவும் மின்சாரத்துறை அமைச்சர். மின்சாரத்துறை அமைச்சர் என்ன, செந்தில் பாலாஜி இருந்தது, ஐயா தங்கமணி இருந்தது, நத்தம் விஸ்வநாதன் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ தூக்கி கையில கொடுத்தோம், டிபார்ட்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணாம, கரண்ட் பில்லை சரி செய்யாம, கரண்ட் உடைக்கிற சரி செய்யாம, விஜய் சாருக்கு இவர் பாடல் எழுதுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, தெரிஞ்ச மாதிரி மதன் கார்கி வீட்டுக்கு போங்க எல்லாம் கும்பலா போயிட்டு 4 லைன் எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்குற லைன் நறுக்குன்னு இருக்கணும், சட்டசபையில் பாடுறோம் வேற லெவலில் ஆகிறோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விதி ஒன்று போட்டுக்கோங்க. பேரவையில் வந்து இப்போ வெறும் வந்து ஸ்பீக்கர் வந்து பேசுறதுக்கு தான் வருது, மியூசிக் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த கவிதையை பேச, விஜய் சாரோட பாடல் பேக்ரவுண்டில் ஒலிக்க பிரமாதமாக இருக்கும். சினிமா தேட்டர் கெட்டுது, மாற்றிருங்கன்ற மாற்றம். அதான் என்ன மாற்றம் தான் இதான் மாற்றம். இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேச பேரவைத் தலைவர் கிட்ட அனுமதி வாங்கி மியூசிக் போட இன்னும் சிறப்பாக இருக்கும்.
பார்க்கறதுக்கு லைவ்ல வேற போகுது. ஜனங்களுக்கு வந்து தியேட்டர் போறதே மறந்துடுவாங்க. டெய்லி காலைல எழுந்தவொடனே பல்லு விளக்கிட்டு உட்காந்து, அப்பா இன்னைக்கு சீரியல்ல என்ன காட்டுவாங்களோ, ஐயோ ஐயோ வந்துட்டாரு, ஐயோ இவர் பயங்கரமா பேசுவார், ஐயோ அவர் அதை விட பயங்கரமா பண்ணுவாரு, அப்படி இப்படியே டப்பிங் பண்ணினே அப்படியே ஓட்டிடலாம். நாடு எப்படி போனா நமக்கு என்ன? அதுல வேற பெருமை வேற நிறைய பேர் இப்பதான் சட்டமன்றத்தை பாக்குறாங்களா, எது இதை இந்த 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 கோலத்தை. உங்க மாமனாருக்கு சார் தெரியாதா? எனக்கு என்ன கேள்வினா, பேசுற இந்த 4, 5 அமைச்சர்களே இப்படி காமெடி பண்றாங்கன்னா, இன்னும் பேசாம ஒரு பெரிய டீம் ஆஃப் அமைச்சர்ஸ் இருக்காங்க. ஜெகதீஸ்வரி, கமலில ஆரம்பிச்சு, இன்னும் ஒரு பார்த்திபன்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசினா என்ன ஆகும்? அதை நம்ம அவங்கெல்லாம் பேசினா ஐயா யோகி பாபுலாம் பயப்படுவார். என்னங்க எல்லா காமெடியும் நீங்களே பண்ணுறீங்க, அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னுவாங்க. பயங்கரமாக காமெடி பண்ணுறோம். சந்தானம்லாம் பார்த்தா ஐயோ நம்மளுக்கு தொழிலுக்கு பிரச்சனை ஆகிடும் பொழுது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் டார்க் காமெடிலாம் நிறைய பேர் பயங்கரமாக பண்ணுறாங்க ஃபுல்லாக. அதனால் வந்து சீரியஸாக இப்போ என் போன்றவர்களாம் சிக்கல். நான் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசணும்னு நினைப்பேன். அவங்களே பூரா காமெடியாக பண்ணிட்டா மற்றவங்களுக்கு இப்போ எங்களுக்குலாம் என்ன இருக்குது? இப்போ நம்ம ஒரு செய்தி சொல்கிறோம்னா அதில் வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கணும், சிந்திக்கிற மாதிரி இருக்கணும், சிந்தனைக்குரிய விஷயமா இருக்கணும். மற்றபடி இவர்கள் அதாவதுங்க அவர்களாக பார்த்து தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மக்கள் வந்து திருத்துவாங்க அவங்கள. அதுதான் காலம் காட்டுது. காலம் வந்து கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன எதிரில் காட்டுறீங்களோ அது திருப்பி உங்களுக்கு செய்யும். இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகு என்பது கிடையாது. என்னங்க, ஒரு மாணவனை போயிட்டு இப்போ ரீடிங் கிளாஸ் நடக்குது. ஒரு வாத்தியார் முன்னாடி ஒரு மாணவன் வந்து ஏஞ்சி படிக்கிறான், தப்பாக படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எப்பா என்னப்பா இப்படி படிக்கிறியப்பா, தப்பா ஆங்கிலத்தையும் தப்பாக படிக்கிறேன், இங்கிலீஷையும் தப்பாக படிக்கிறேன், யூனிக்கு நான் அப்போ தான் படிப்பேன், உன் இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றிக்க முடியாது, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு மாணவன் வாத்தியாரை கேட்டால் அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார்? ஒன்று வைப்பார். இல்லைன்னா எப்பா பெரிய ஆளுப்பா போய் வீட்லேயே பச்சுக்கப்பா ராஜா போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவார். 2 தான் இருக்கும். ஒரு மாணவனுக்கு படிக்கிற விஷயத்தில் ஒரு தப்புனாலுமே அது திருத்துற இடத்துல இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு அமைச்சர் தான் தப்பு பண்ணுறன்றது தெரியாமல் தனக்கு அதிகாரம் இருக்குன்றதுல அந்த அதிகாரி மமதையில் அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி பேசி அவர் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. எது சிம்பத்தி வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இனிமேல் மைடப்பா அப்புறமா கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரி கிளிசரின் பவுட்ரு அது மாதிரிலாம் எதனா வச்சுக்கோங்க. எதனா ஒன்று கேட்டால் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிட்டாங்க நம்ம தாவேக்கா அமைச்சரை, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்களே அப்படியே வச்சு வெளியில் வந்துட்டு பேரவைக்கு வெளியில் வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணுங்க. வந்து ஒரு திட்டத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன், எதிர்கட்சிகள் வந்து பேசவே வாய்ப்பு கொடுக்கல. நிறைய பேர் அதை நம்புவாங்க. என்னது எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பு கொடுக்கலையா? இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஏஜ் நின்னாவே பேசினா வந்து ஓடிடுறாங்க. ஊர் அதை தானே நம்புது. உதயநிதி ஸ்டாலின் எப்படி திபுன்னு இன்னோவா கிறிஸ்டாவை தூக்கினுவா அப்படின்னு ஃபோன் பண்ணி பிஏக்கு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. என்னால் முடியல, நான் அப்போ எங்கள் அப்பாவை கூட்டின்னு வரேன், என்னால் முடியல அப்படி எதனா கதறின்னு ஓடினாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி ஐயோப்பா இவங்ககிட்ட முடியலப்பா எல்லாம் பூராவும் பயங்கரமாக பேசுகிறானுங்க, நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிடிவி தினகரன் ஃபோன் பண்ணி இல்லைங்க எதனா பண்ணணும், வர எலெக்ஷனில் நீங்களாம் நின்று ஜெயிச்சு உள்ளே வந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதனா நடந்துச்சா? இவங்களை பார்த்து பயந்துட்டாங்க. அண்ணன் கேட்ட கேள்விக்கு பார்த்தா அண்ணன் செஞ்ச செய்கையிலேயே அவங்கெல்லாம் காலி. என்ன செய்கை செய்தார்? இப்படி பண்ணதை தவிர்த்து வேற என்ன செய்கை செஞ்சார்? ஒரு செய்கைன்றது வந்து ஒரு செயலாக இருக்கணும். ஒரு லஞ்சம்ன்றது நீங்களே வாயிலே ஒழிச்சிட்டீங்க. போதைன்றது இல்லவே இல்லைன்னு இருந்தீங்க. 2 மாணவர்கள் சண்டை போட்டுக்கினாங்கன்னா அது கோஷ்டி பூசல். சரி கல்லூரியில் நடந்தால் அதுவும் கோஷ்டி பூசல். பள்ளிக்கூடத்துல அதுவும் கோஷ்டி பூசல். வேறு இப்போ சேர்ப்பார் திருவத்தூர்லாம் கத்தி தேய்ச்சின்னு வர்றாங்களா அதுவும் கோஷ்டி பூசல். அப்போ இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தது அது என்ன? அதுவும் கோஷ்டி பூசல். எல்லாமே கோஷ்டி பூசல் தான். வேற நாட்டில் வந்து வேற எந்த தவறுமே கிடையாது. அப்போ ஒரு சில பதில் வச்சுருக்காங்க. எங்கள் ஆட்சியில் எதுவுமே நடக்காது, இதுதான் எல்லா ஆட்சியும் சொல்லிச்சு, அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க. எனக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதும். எனக்கு வந்து எந்த மாற்றமும் தெரியல. திமுக எப்படி ஒரு மோசமான கட்சியோ அதே மாதிரி தாவேக்கா அதை விட மோசமான கட்சியாக வச்சுக்கலாம். அதிமுக எப்படி மோசமான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதாவது விஜய் சார் பிரச்சாரம் பண்ணாரோ அதை விட மோசமான கட்சியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவன் பேச ரொம்ப நல்லா சிந்திச்சு செயல்படலாம். இந்த அரசியலை சுத்தம் பண்ணுறோன்னு வரவங்க சுத்தத்தை விட அதை அசுத்தம் பண்ணுறாங்க பாருங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, எம்எல்ஏக்கள் ஆஃபீஸில் இருந்து நிறைய பேர் வந்து வழக்கறிஞர்கள் பணம் பெற்றுக்கொண்டு பதவி போட்டு கொடுக்குறாங்கன்றாங்க. இவங்க தான் வந்து அரசாங்கத்துக்கு கேஸை வந்து காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி சரியாக படிக்காத சட்டம் சரியாக தெரியாத போறீங்கலாம் அவங்க என்ன விதத்தில் இது பண்ணுவாங்க? இதே வந்து ஹைகோர்ட்டை தப்பிச்சுக்கிச்சு. ஏன்னா அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவானவர். அவர் வந்து பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. அவரோட வேலை வந்து அரசை காப்பாற்றணும், அரசுக்கு வந்து கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது மேன் ஆஃப் ரெப்யூட்டட் ப்ராக்டிஸ்.
ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் மெரிட்ஸில் இருக்கவங்கள போட்டிருக்காங்க. இப்போ ஜான் சத்யன் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் இவர் போட்டிருக்கிறாங்க. இந்த ஹைகோர்ட்டு சிவில் சைட்லலாம் டாப். கான்ஸ்டியூஷன் கேஸு, இந்த ரிட்டு கிட்டு வருது, அதெல்லாம் எல்லாம் டாப் ஜட்ஜஸ் கிட்ட போகுது கேஸுன்னா அதுக்கு கரெக்டாக போட்டாங்க. கீழே எல்லாமே வந்து இப்போ தெரியாது, போக போக தெரியும். ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போது முதல்வர் சாருக்கு இது தெரியுமா இல்லை இது தெரியாதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எப்பயுமே ஒருத்தவங்கள நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்புகிறவங்கள வந்து ஏமாற்றக்கூடாது. ஆனால் விஜய் சார் கிட்ட எனக்கு இந்த 100 நாளில் பிடிக்காத விஷயம், நம்பினவங்கள இல்லை நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவங்கள நிறைய பேர் பட்டடிச்சிட்டார். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள்கிட்ட பேசியிருந்தார் ஒரு காலத்தில், நட்பு பாராட்டினார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணனோட நட்பை துண்டிச்சுட்டு